டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் கரும்பலகை பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கரும்பலகை டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் திருவண்ணாமலையில் வந்தவாசில் செயல்பட்டு வருகிறது. இங்கே அனைத்து விதமான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் பயிற்சி அளித்து கொண்டு வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே நல்லா படிக்கணும். நம்மளுக்கு இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டு அப்ளிகேஷன் போட்டு இப்போ பாதி நாள் கடந்துருச்சு. நம்ம ஜூன் 9ஆம் தேதி தேர்வு நோக்கி படித்து கொண்டு வருகிறோம். இந்த தேர்வில் நம்ம எப்படி படிக்கணும், எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் படிக்கணும். நம்ம படிக்கிற ஒவ்வொரு தலைப்பும் நம்மளுக்கு முக்கியமான தலைப்பு தான். ஒரு நாளும் ஒரு நேரமும் நம்மளுக்கு முக்கியமான நேரங்கள் தான். நம்ம கரும்பலகை டிஎன்பிஎஸ்சி பசங்களுக்கு, அதாவது நம்மளோட மாணவர்களுக்கு எளிமையாக பயிற்சி கொடுக்கும் விதமாக இந்த யூடியூப் மூலயமா புதுசாக இந்த சேனல் க்ரியேட் பண்ணி அது மூலிமா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி தான் முதல் வீடியோ. தப்பு குறை நிறைகள் இருந்தால் பொறுத்துக்கோங்க. எந்த குறைகள் இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முதல்ல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட வீர பெண்கள் விடுதலையில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்பில் பார்ப்போம். நம்ம எப்போவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பெண்களுக்கு முதலிடங்களை கொடுப்போம். அப்படி இன்றைக்கி பார்க்க போகிற வீர பெண்மணி யார் அப்படின்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதலில் போரிட்ட ஆயுதம் ஏந்தி போராடிய வீர மங்கை வேலுநாச்சியார். அவங்கள பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் இவங்க தான் தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல ஆங்கிலேயர்களை இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் வீர பெண்மணி யாருன்னா இவங்க தான், வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1730 பிறக்கிறாங்க. 1730 பிறக்கிறாங்க. இவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னா சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அப்பா அம்மா. இவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கும் இல்லையா? அந்த சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வீரமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொன்னாலும், ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்த வீரமங்கை இவங்க தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணியும் இவங்க தான். இவங்களுக்கு கணவர் இருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா முத்து வடுகநாதர். இவரோட கணவர் பேர் முத்து வடுகநாதர். இவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க பேர் வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா? இவங்க சிலம்பம், இந்த குதிரை ஏற்றம், வால் போர், அப்புறம் வில் பயிற்சி இதெல்லாம் கற்றறிந்தவர்கள். யார்? வீரமங்கை வேலுநாச்சியார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் சிவகங்கையின் மீது படையெடுத்து வராங்க. 1772 சிவகங்கையின் மீது படையெடுக்கிறப்போ காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல வேலுநாச்சியாரோட கணவர் முத்து வடுகநாதர் எதிர்த்து போர் புரிகிறாரு. ஆங்கிலேயர்கள் எதிர்த்து அதில் வீர மரணம் அடைகிறார். ஓகேங்களா? வீர மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் வேலுநாச்சியாரை தேடி போகிறாங்க. வேலுநாச்சியார் அவங்களோட குழந்தை மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட 8 வருடங்கள் தலைமறைவாக தப்பிச்சு போய் வாழறாங்க. எங்கே தப்பிச்சு போய் வாழறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலுக்கு போயிடுறாங்க. திண்டுக்கல் சமஸ்தானம், திண்டுக்கல் கோட்டைக்கு போயிடுறாங்க. அங்கே போனதும் இல்லாமல், தஞ்சம் புகுந்ததும் இல்லாமல், அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய படைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஓகேவா? அங்கே அவங்களோட அமைச்சராக யார் இருக்கிறது அப்படின்னா தாண்டவராயர். இவர் தான் ஐதர் அலிக்கு படைகள் கேட்டு உதவிகள் கேட்டு உருது மொழியில் கடிதம் எழுதுகிறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது, பெரிய மருது. இவங்க மெயின்டைன் பண்ண படைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்படை, வளரிப்படை, பெண்கள் படை. இந்த வால்படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது. வளரிப்படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் பெரிய மருது. பெண்கள் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா குயிலி. இந்த பெண்கள் படையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னொரு பேர் என்னென்னா உடையாள் படை அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? உடையாள் படை. யார் இந்த குயிலி, யார் இந்த உடையாள்? ஓகேவா? இந்த குயிலி அப்படிங்கிறவங்க
வீரமங்கை வேலு நாச்சியாரோட மெய்காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி உடையாள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு மாடு மேய்க்கும் சிறுமி. இந்த உடையாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து சிவகங்கையிலிருந்து தப்பித்து வரும்போது பின்தொடர்ந்து வருவாங்க. ஆங்கிலேயர்கள் யார், வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்து வருவாங்க. அப்படி வரப்போ அரியாக்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் அதுக்கிட்ட போகிறப்போ அங்கே வந்து இந்த உடையாள் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வேலுநாச்சியார் இந்த பக்கம் போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த உளவு கூற மறுத்துருவாங்க யார், இந்த உடையாள். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் அந்த உடையாலை குத்தி படுகொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதை பார்த்த வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, உடையாளுக்காக ஒரு வீரக்கல் ஒன்று நட்டு அவங்களோட திருமாங்கல்யத்தை வந்து காணிக்கையாக செலுத்திட்டு போவாங்க. அவங்களோட நினைவாக தான் இவங்க பயன்படுத்திட்டு வந்த அந்த பெண்கள் படைக்கு உடையாள் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயிலி யார் அப்படின்னா, இந்த குயிலிங்கிறவங்க வேலுநாச்சியாரோட மெய்காப்பாளர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மெய்காப்பாளர் ஏன் இவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா, சிவகங்கை கோட்டை வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க, அவங்களோட வசம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அது மேலே வந்து படையெடுத்துக்குன்னு போகிறாங்க. யார், வேலுநாச்சியார் படை வந்து போகுது. அப்படி போகிறப்போ அவங்களோட ஆயுத கிடங்குகளை வந்து அழிக்கணும். இதுதான் வந்து குயிலியோட வேலை. ஓகேங்களா, அந்த பெண்கள் படை வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கை கோட்டை வந்து நவராத்திரி கொலு, விஜயதசமி நவராத்திரி கொலுக்காக பெண்களுக்கு மட்டும் அனுமதி அளித்து அந்த கோட்டையை கேட்டை திறப்பாங்க. அப்படி திறக்கிறப்ப அந்த பெண்கள் மட்டும் போகலாம்னு ஒரு அனுமதி இருக்கும். ஓகேவா, அந்த டைமில் இந்த குயிலி அப்படிங்கிறவங்க அந்த சிவகங்கை கோட்டைக்குள்ளே போவாங்க. தன்னோட உடம்புல நெய்யை ஊற்றி தீயை வச்சுக்கிட்டு ஆயுத கடங்களில் மனித தாக்குதல் நடத்திடுவாங்க. ஓகேவா, இந்த மனித தாக்குதல் நடத்தி ஆயுத கடங்கை அழித்த வீர மங்கை தான் இந்த குயிலி. அவங்க தான் வந்து இந்த பெண்கள் படைக்கான தலைவி. ஓகேவா, அப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் உதவி புரிஞ்சாங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி, மைசூர் மன்னர். அப்போதைய மைசூர் மன்னர் யார், ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணுவார். இவங்க ஹைதர் அலிக்கு வந்து உருதுல கடிதம் எழுதுவாங்க தன்னோட தாண்டவராயர் அமைச்சர் மூலயமா. அப்படி எழுதுகிறப்போ அவங்களோட செயல்முறைகள் வீரமங்கை வேலுநாச்சியாரோட செயல்முறைகள் வந்து அவருக்கு பிடிச்சி போக ஹைதர் அலிக்கு தன்னோட திருச்சி நவாப்பான சையதுக்கிட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி புரியுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஓகேவா, அது மூலயமா என்ன ஆகுன்னா, வேலுநாச்சியாருக்கு 5000 படை வீரர்களை வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, கடைசியாக என்ன பண்ணுறாங்க, படையெல்லாம் திரட்டிக்கிட்டு 1780 சிவகங்கையை மீட்க போவாங்க. தன்னோட கணவர் முத்து வடுகநாதர் அவரை கொன்றவங்களையும் பழி தீர்த்து அந்த 1780 சிவகங்கை கோட்டையும் மீட்டுருவாங்க. இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1730 1796 வரையில். ஓகேவா, இந்த பகுதியில் வீரமங்கை வேலுநாச்சியார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இது படித்தாலுமே போதும். ஓகேவா, அவங்க விடுதலையில் அவங்களோட பங்கு என்ன, அவ்வளோதான். இவங்களை பற்றி அதிகமாக நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தின் தொடக்க கால கிளர்ச்சிகளில் பார்ப்போம். அதுக்கப்புறம் சின்னமருது, பெரியமருது, பூலித்தேவர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தீரன் சின்னமலை, பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன், இவங்கள பற்றிலாம் படிக்கிறப்பலும் இதை அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த தலைப்பில் இங்கே இது தெரிஞ்சுக்கினா போதுமானது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோக்களில் நம்ம ஒரு பெண்களை பற்றியும் ஒரு வீடியோவாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப்பை நான் கீழே போடுறேன். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கலர் பிரிண்ட்டோ இல்லை ஆர்டினரி பிரிண்ட்டோ எடுத்து ஒட்டி கூட வச்சுங்க. இதை நீங்கள் ஒரு முறை 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் எந்தெந்த இடம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து மைண்டில் வரும். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இதை உட்காந்து தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை வீடியோ கேட்டுடுங்க. வீடியோ கேட்டுட்டு இந்த இமேஜை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். வாழ்த்துக்கள். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற கருமலகை டிஎன்பிஎஸ்சி மையம் உறுதுணையாக இருக்கும். ஓகேவா, உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றியில் எங்களோட பங்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.